நானும் என் ஃப்ரெண்டும் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் பேஸ்லேருந்தே ஆரம்பிக்கேன். இங்கே கனெக்ட் ஆகுது, நான் கடைசி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? அதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கிளியராக இருக்கா? ஓகே. இல்லைங்க சார். கிளியரா இல்லையா? கிளியராக இருக்குங்க சார். கிளியராக இருக்குது. ஓகே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என் ஃப்ரெண்டும் நானும் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவுக்கு வந்து நாங்கள் அந்த கம்பெனியில் ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அவருடைய பெயர் வந்து பிரபு. சரிங்களா? அவர் கொஞ்சம் கண் கலங்கி இருந்தார். அவருக்கு அப்போவுமே ஏஜ் அரவுண்டு 36 38 சம்திங் இருக்கும். சரிங்களா? இப்போ அவருக்கு ஏஜ் அதிகம் இருக்கும். அப்போது கண் கலங்கி இருந்தார். என்ன ஆச்சு பிரபு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து அன்பு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன். அதில் நான் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். மீதி 30 லட்ச ரூபா நான் என்ன பண்ணிட்டேன், பேங்க்கில் லோன் போட்டேன். லோன் போட்டு மாதம் 30,000 ரூபா பே பண்ணுறேன். மாதம் 30,000னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 3,60,000 ரூபா. 5 வருஷம் பே பண்ணிட்டார். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா பே பண்ணிட்டார். அவர் எடுத்த லோனு 30 லட்ச ரூபா. சரிங்களா? அவர் பே பண்ணது 18 லட்ச ரூபா அந்த 5 வருஷத்தில். ஆனால் இதில் வட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வட்டியும் இருக்குது, அசலையும் அடைக்கணும். அப்போ இவர் போயிட்டு பேங்க்கில் போய் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாரு. ஐயா, நான் 30 லட்சம் லோன் எடுத்தேன், நான் 18 லட்ச ரூபா என்ன பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன். இதில் என் வட்டியெல்லாம் கழிச்சது போக, சரிங்களா, என் வட்டி இதெல்லாம் கழிச்ச போக என் 30 லட்சம் அசல் இருக்கா, அதில் எவ்வளோ சார் டிடெக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாரு. எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கும் அபித்தன்? ரஞ்சித் சார் சொல்லுங்க. ஒரு 5 lakhs ஒரு 15 லட்சம் டிடெக்ட் ஆகுமா? 4-5 லட்சமா? 15 லட்சம். 15 லட்சமா? இல்லை, 18ல 3 வட்டி இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், 15 லட்சம் அசல்ல முடிஞ்சிருக்கும். இல்லை மியூட் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 1,80,000 ரூபாய். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் லோன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லோன் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் தான் போகும். சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு 1,80,000 ரூபா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா. 18 லட்சம் கட்டியிருக்காரு. 30 லட்சத்தில் 2 லட்சம் தான் கழிஞ்சிருக்கு. மனுஷன் கலங்கி உட்காந்துட்டார். 28 லட்சம் ரிமைனிங் பே பண்ணணும், அதுக்கு வட்டி பே பண்ணணும். இதெல்லாம் தெரியாமே ஒரு பேடனுக்குள்ளே போயிட்டார். சரிங்களா? இது ஆக்சுவலாக பிரச்சனை. எது நடந்தாலும் ஃபினான்ஷியலாக கரெக்டாக தெரில அப்படின்னா லைஃபையே அழிச்சிரும். சரிங்களா? நீங்கள் நீ லோன் எடுங்க, அதனுடைய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுப்போ, அதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தெரியும், லாங் டேர்ம் பண்ணுறது. நம்ம இப்போ படிக்க வந்தது வந்து ட்ரேட் தான். சரிங்களா? ட்ரேடிங்கை பற்றி தான் படிக்க வந்தோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா லாங் டேர்மில் பண்ணுறது. இப்போ பொதுவாக ஒரு 5 விஷயம் இருக்குது. நான் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள்லாம் பார்க்குறீங்க, ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் என்ன குவாலிட்டி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி, சும்மா ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 5,000 கம்பெனி இருக்குது. சரிங்களா? பிஎஸ்சியில், என்எஸ்சியில் 2,000க்கு மேலே கம்பெனிஸ் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்ன குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அபித்தன்? இப்போ கார் ஆட்டோமொபைல் கம்பெனியில் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது ஒரு புது மாடல் காரு நமக்கு அது மேலே ட்ரஸ்ட் இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரஞ்சித் சார் மியூட் போட்டுக்கோங்க. சார், கம்பெனி தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸா நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாங்க சார். சூப்பர். தொடர்ந்து ஒரு 10 வருஷமா அவங்களோட கேபிட்டல் ம் அவங்களோட கேபிட்டல் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அதுலயும் பார்த்துட்டுங்க சார், அதோட இயர்லி ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க சார். இயர்லி ரிப்போர்ட்னா பேலன்ஸ் ஷீட் சொல்கிறீங்க, ரைட்டா? ஆமாங்க சார். பேலன்ஸ் ஷீட் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் எஜுகேஷனில்? சார் பிஇ தாங்க சார். பிஏவா? பிஇ பிஇ தாங்க சார். கேட்கல சார். இன்ஜினியரிங் தாங்க சார். இன்ஜினியரிங். ஓகே. நவீன் சார், மணிவண்ணன் சார், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்ப்பேன் சார். தென் வந்து பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ, சிஏஜிஆர். பிஇ ரேஷியோனா என்ன? புக் வேல்யூனா என்ன? பெட் ரேஷியோனா என்ன? டெஃபினேஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன் சார், தெரியல மறந்துச்சுனா நோட் அவுட் எழுதி வச்சிருக்கேன். சரி மியூட் போட்டுக்கோங்க. நவீன் மெயினா நான் பார்க்க பிஇ ரேஷியோ பார்க்கறது, சிஏஜிஆர் மியூட் போட்டுக்கோங்க சார். மணிவண்ணன் சார், நீங்கள் பேசுகிறதே புரியலை. கிணத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. கரெக்ட் பண்ணுங்கள். நவீன் சார் சொல்லுங்கள். மியூட் போட்டுக்கோங்க மணிவண்ணன் சார். சார் ஐடியா இல்லை சார். ஐடியா நீங்கள் தான் நம்ம ஆளு. கரெக்டா? சரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னைய போட்டு ஏன் கேட்குங்க? ஓகே. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு கதை சொன்னால அதே மாதிரி தான். ஒரு ஸ்டாக்கில்
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெப்ட் ஃப்ரீ, கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்டே பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர். நீங்கள் ஒரு ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஓனர் மாதிரி தான். அப்போ அந்த கம்பெனிக்கு கடன் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ ரெண்டு 3 மாதம் ப்ராஃபிட் பண்ணல, அந்த கம்பெனி என்ன பண்ணணும், பேங்க்கு இஎம்ஐ பே பண்ணணும், கடன் இருக்குது, என்ன பண்ணுவோம், உங்கள் பணத்தை தூக்கி பே பண்ணி விட்ருவான். அதனால தான் வார்த்தையே சூப்பராக இருக்கும், ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர். நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்களும் ஓனர் மாதிரி தான். சரிங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும், கடன் இல்லாத கம்பெனியாக பார்க்கணும். கடன் இல்லாத கம்பெனி நான் எப்படி பார்ப்பேன்? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், எந்த ஸ்க்ரீனரையும் நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நீங்கள் நேராக கூகுளுக்கு போங்க, டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு என்எஸ்சி, சரிங்களா அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள், பிஎஸ்சி என்எஸ்சின்னு போட்டிங்கன்னா லிஸ்ட்டே வந்துடும். அந்த லிஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு கடன் இல்லாமல் பார்த்துக்குங்க. இனிஷியல் டைமில் போக போக பெரிய பெரிய கம்பெனிலாம் கடன் வாங்கணும் டேக்ஸ் ஃப்ரீலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்காக. அது நீங்கள் போக போக புரிதலுக்குள்ளே போயிடுவீங்க. இனிஷியல் டைமில் கடன் இல்லாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். நோட் பண்ணுங்கம்மா, நான் திரும்ப கேட்பேன், ஜாலியெல்லாம் பேசலை, சீரியஸான டாபிக் இது. சரிங்களா? அதனால் நோட் பண்ணுங்கள். நோட்டில் நான் திரும்ப எல்லாத்தையும் லைனாக கேட்பேன் நான் என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு. அதனால் கவனமாக கவனிங்க, நோட் பண்ணிகிட்டே கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா சர்ப்ளஸ் மணி மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டை மேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்வெஸ்டர், ஏன்னா நீங்கள் லாங் டர்மாக பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவிடெண்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. எப்படி பே பண்ணுவாங்க, நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் இலவசம் இப்படிலாம் கொடுப்பாங்க. 1:1 1:2லாம் கொடுத்துருக்காங்க. அதான் 1 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் இலவசம், அதுவும் கொடுத்துருக்காங்க. 1 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் இலவசம். நீங்கள் 1000 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா 1000 + 2, சரிங்களா, +2 இன்ட்டு 2 போட்டீங்கன்னா 3000 ஆயிரும். அந்த மாதிரி போயிடும். அதாவது சாரி, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது 1000 ஷேர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, சரிங்களா, உங்களுக்கு 1:2 அப்படின்னு கொடுத்தா அந்த 1000 ஷேர் 3000 ஷேராக மாறிடும். சரிங்களா? 2 மடங்கு உங்களுக்கு ஷேரை எக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்தியாவில் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிலாம் நல்ல கம்பெனி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் வேலைலாம் நடக்கும். இந்த ரீசெண்டாக எனக்கு கூட ஒரு தாத்தா கால் பண்ணியிருந்தார், ரொம்ப வயசாளி. அவர் ரிட்டையர்ட் ஆன பணத்தை எடுத்து ரிட்டையர்மெண்ட்டில் பேலன்ஸ் வரும்ல, அந்த அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யூடியூபர் ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கில், அந்த ஸ்டாக் பேர் எனக்கே தெரில, சரிங்களா, அவர் என்ன பண்ணிட்டார், இன்வெஸ்ட் பண்ணிட்டார். 17 லட்ச ரூபா கிட்டத்தட்ட. அவர் ஒரு 3 மாதத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிவிடெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அப்படியே வாஷ் அவுட் ஆகி 9 லேக்கோ 7 லேக்கோ தான் அவருக்கு திரும்ப கிடச்சிது. சரிங்களா? அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். நான் தான் சொன்னேன், நீங்கள் எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது, அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குற, அதாவது ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குன்னு சொல்லுவோம். என்னென்னா உங்கள் பணத்தை வச்சே டிவிடெண்ட் போட்டுருவாங்க. அதனால் ப்ராப்பரான கம்பெனியில் தான் என்ன பண்ணணும், டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கடந்த 5 வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ரூபா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் போனீங்கன்னா தெரியும். இப்போது நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், சும்மா நீங்கள் இதில் வந்துட்டு இந்த பேஜில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு கீழே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்லேயே வந்துடும். சரிங்களா? இதில் ஈவெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது கம்பெனி ரிலேட்டடாக, எப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பெர் ஷேருக்கு வந்து 11 ரூபா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கடந்த 5 வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சீரியஸாகவே நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டினேன் தெரியுமா, இதை நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொன்னீங்க, எல்லோரும் லாஸ் அப்படின்னு சொன்னீங்க, ரைட்டா? நான் அதனால தான் அதனுடைய சார்ட் எடுத்து கீழே காட்டினேன். நான் வாங்கின ப்ரைஸ் என்ன, 368. இங்கே பஃபராக நிற்கிது 379. ஆனால் 371க்கு தான் இங்கே பையே நடக்கு. நான் செல் அடிச்சிருக்கேன். சரிங்களா? இதில் மிஞ்சி போனால் ஒரு லாட் சைஸ் என்ன 175 200ன்னு பிடிங்க. சரிங்களா? இதில் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 பாயிண்ட் என்னவா இருக்குது, லாஸாக இருக்குது, ஒரு 600 லாஸ். ஆனால் இங்கே வேறு மாதிரி காட்டும். சரிங்களா? அதே இது இன்னொன்று செல் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு கீழே இறங்க தான் ப்ராஃபிட்டு. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 236 போயிருக்கு. சரிங்களா? இங்கே 259 இருக்குது. அப்போ இங்கே எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே கிட்டத்தட்ட எனக்கு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே எனக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இது க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி தான் இது எப்படி உங்களுக்கு புரியலையோ, சரிங்களா, குழப்பமாக இருக்கோ, அதே போல் தான் டிவிடெண்ட்லேயும் உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக போய் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இங்கே போகணுன்னு டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. போய் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? டிவிடெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடன் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் கடந்த 5 வருஷமாக அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா குட்வில். குட்வில்னா என்ன ரஞ்சித் சார்? என்ன ஆளுக்கான நற்பெயர் கம்பெனி, இப்போ டாடா ஐடிசி இருக்கலாம் அந்த மாதிரி. கம்பெனி மேல ஒரு நல்ல பேர் இருக்கணும் சார். நல்ல பெயர். ஓகேவா? இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, கிளாஸுன்னு சொன்னேன், நீங்கள் எல்லாருமே எனக்கு பே பண்ணிட்டீங்க 5000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? குட்வில்லாம் என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க, எனக்கு பே பண்ணிட்டீங்க. நான் மண்டே கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஆனால் நான் உங்களை ஏமாற்றிட்டேன். மண்டே நான் கிளாஸ் எடுக்கலை. ஓகேவா? என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ணுவீங்க ரஞ்சித் சார்? சார் கால் ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். என்ன சார்? நான் ஏமாற்றிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. சார் அப்போ யூடியூப்ல வீடியோஸ்ல போயிட்டு கீழே கமெண்ட்ல ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் சார். இந்த மாதிரி வேணாம், அந்த கமெண்ட்டை நான் Please pay பண்ணுங்க. ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா சார்? வேறு எதுவும் பண்ண முடியாது. மணிவண்ணன் சார், இப்போ மணிவண்ணன் சார் சூப்பராக சொல்லுவார் பாருங்க. சார் உங்க மேல இருந்த ஹோப் போயிடுச்சு, நன்மதிப்பு போயிடுச்சு. அது போயிடும். உங்களுக்கு 5000 போயிடுச்சுல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நவீன் சார் சொல்லுவார் பாருங்க. நவீன் சார் சார் என்ன பண்ணுவீங்க நவீன் சார்? 5000 போச்சுன்னா அப்படியே விட்டுற வேண்டியதுதானே. வச்சா வச்ச. நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா என்னால் லாங் டேர்மில் ரன் பண்ண முடியாது. சரிங்களா? இது எனக்கு ஒரு பிரச்சனை. மியூட் போட்டுக்கோங்க. எனக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். இன்னொன்று, நீங்கள் என்னை யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? என் பிஸ்னஸ் அங்கேயே என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அப்போது நீங்கள் பார்க்கும்போது இது ஏன் இந்த குட்வில் அப்படிங்கிற சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு ஷேரை பார்க்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குட்விலுக்கு நான் இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நோக்கியா தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் 2000 2005 எடுத்தீங்க அப்படின்னா நோக்கியா ரொம்ப ஃபேமஸ். நான் நோக்கியாவில் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி நோக்கியாவோட நிலவரம் என்ன? அது நல்ல குட்வில் இருந்த கம்பெனி தான். சரிங்களா? அன்றைக்கி கூகுளை காட்டிலும் இப்போ ஜிமெயிலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ யாகு தான் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் நல்ல குட்வில் தான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் கம்பெனின்னு எடுத்தாலும் எந்த மாதிரி கம்பெனிஸில் குட்வில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். அதாவது டேஞ்சபிள் அசட், இன்டேஞ்சபிள் அசட் சொல்லுவாங்க. தொட்டு உணரக்கூடிய அசட், தொடாமல் உணரக்கூடிய அசட் சொல்லுவாங்க. இந்த தொடாமல் உணரக்கூடிய அசட் தான் குட்வில். என்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் குட்வில் உள்ளே போய் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. இது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, பட் அப்படி போய் அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது இந்த தாத்தா சொன்னல, அவர் ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னு சொன்னல, அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா இன்னும் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அப்போது நீங்கள் தேடுறீங்க, அபித்தன் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த அபித்தன் அப்படிங்கிற கம்பெனி வந்து கடன் கிடையாது, நல்ல கடந்த 5 வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. அபித்தனுங்கிற ஸ்டாக்கை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேனான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த கம்பெனியை பற்றி நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தா, நியூஸில் வந்திருந்தா அது கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் என்ன பண்ணும், சும்மா பார்க்கும்போது அந்த கம்பெனி தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கணும். சரிங்களா? இப்போது ஏன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எல்லாருமே கூகுள் பண்ணுங்களேன். எல்லோரும் கூகுள் பண்ணுங்கள். ஹை ப்ரைஸில் இருக்க, இன்றைக்கி என்எஸ்சியில் இருக்கிற ஹை ப்ரைஸில் இருக்கிற ஷேர் என்னன்னு சொல்லுங்கள். எம்ஆர்எஃப் தான் கரெக்டாக. எவ்வளோ எம்ஆர்எஃப் எவ்வளோல இருக்குது? 1,58,135 சம்திங் 1.5 லட்ச ரூபா பக்கம் அவன் போயிட்டான். அவன் தான் இருக்கையிலே ஹை ப்ரைஸ். இன்னொரு ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? இதுவே போதுமானது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி சொன்னதே போதுமானதான். இப்போ இவன் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவனே பொருளை உற்பத்தி பண்ணி இவனே எண்ட்யூசர் கொடுக்குறான். இவனுக்கு சென்னையில் ஷோரூம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் உண்மைக்குமே பணம் பண்ணுவானா? எவன் ஒருத்தன். சரிங்களா? அவனே பொருளை உற்பத்தி பண்ணி அவனே எண்ட்யூசர் கொடுக்குறானா, அவன் தான் பணம் பண்ணுவாங்க. பாருங்கள், நீங்கள் ரேஷியோலாம் படிங்க, புக் வேல்யூ படிங்க, பியூ ரேஷியோனா என்னென்னு படிங்க, எல்லாம் படிங்க. ரேஷியோ நான் ஒன்றும் உங்களுக்கு தப்பே சொல்ல. ஆனால் ஒரு பிஸ்னஸை பார்க்குற விதம் இருக்குது. சரிங்களா? ஒரு பரோட்டா கடையில் உண்மைக்குமே பணம் பண்ணுவானா, அங்கே நீங்கள் ஒரு 2 வாட்டி போனீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் சொல்லிடுவீங்க. இன்னொன்று, தொடர்ந்து லாஸ் பண்ணுறவன் ஃபீல்டில் நிற்கவே மாட்டான். சரிங்களா? அவள் தொடர்ந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுறவன் டிவிடெண்ட் கொடுப்பான், அவனோட ஷேர் நல்லா மேலே ஏறிட்டு இருக்கும். இதெல்லாமே நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள். இப்போ அபித்தன் ஸ்டாக்கை பார்த்துட்டேன். சரிங்களா? கடன் இல்லாத கம்பெனி, நல்ல ஒரு குட்வில் இருக்குது. கடந்த 5 வருஷம் கடன் இல்லாத கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருஷமாக. நல்ல நேம் இருக்குது அபித்தனுக்கு. இவர் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார். சரிங்களா? 5வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இதுதான் கடைசி பாயிண்ட்டு.
என்ன அப்படின்னா, ஒரு ஷேரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஷேரில் மந்த்லி டைம் ஃப்ரேம் இப்படி போடுறீங்கல்ல, போட்ட உடனே இப்படி சுருக்குங்க. இப்படி சுருக்குனா 2015 ஓகேவா, 2030 சும்மா சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதா? கடந்த 10 வருஷமாக மேலே வந்திருக்குன்னு தெரியுதா? ஆமாம். இப்படி இருக்க ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் ஒரு திருப்பு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு ஷேரை கவனிக்கல இனிஷியல் டைமில். அது என்னென்னா, கடந்த 10 வருஷமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்படி டவுன் ட்ரெண்ட்லேயே வருது. இதில் 100 ரூபா இருந்துச்சு, அடுத்து 90 ரூபா இருக்குது, அடுத்து 80 ரூபா, அப்புறம் 70 ரூபான்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை, ஸ்ப்ளிட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ 1540 இப்போ 1500 வைங்களேன், இந்த ஸ்டாக்கை யாராச்சும் வாங்க விருப்பப்படுவீங்களா? ஏன்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? 1500 போய் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட்டிங் பண்ணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்பெனி நினைக்கும். அப்போ என்ன பண்ணும் கம்பெனி? ஓகே, என்ன பண்ணுவோம்? ஸ்ப்ளிட்டிங் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து 1500 ஷேர் ஒரு ஷேர் வச்சுருந்தா, 1500 ஷேர் ஒரு ஷேர் வச்சுருந்தா, அந்த ஷேரை 15 கன்வெர்ட் பண்ணி, சரிங்களா, 100 ரூபான்னு மாற்றி விட்ருவாங்க. இதுதான் ஸ்ப்ளிட்டிங். இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கும். நீங்கள் சிப்லாவை செக் பண்ணாலுமே இதுக்குள்ளேயுமே ஸ்ப்ளிட்டிங் இருக்கும், சரிங்களா? நீங்கள் 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, சரிங்களா, 1:10 போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது ஸ்ப்ளிட்டிங் ஆகி 10,000 ஷேராக கூட மாறி கிடக்கும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லோரும் நான் க்ரோரில் எல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணமே, சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு அப்புறம் ட்ரெண்ட் நல்லா டாப்பில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் கடந்த 10 வருஷமாக டவுனில் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும் புரிஞ்சா? எஸ் சார், புரியுதுங்க சார். குழப்பம் இல்லையே? புரிஞ்சு சார். ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. இது 2 தான் இப்போ புரியாது இப்போ பேசுகிறதுல, ஓகேவா? இப்போ நான் அபித்தன்னு ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கேன், சரிங்களா? சேவியர்னு பார்த்துருக்கேன், மணிவண்ணன், நவீன், ராஜ்குமார், ரஞ்சித், செல்வா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். மொத்தம் கிட்டத்தட்ட 2, 4, 6, 7 ஸ்டாக் பார்த்துட்டேன். என்னைய சேர்த்து அன்பு சீலன்னு சொல்லி 8 ஸ்டாக் இருக்குது. உங்கள் கையில் 80 ரூபா இருக்குது, சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும் அபித்தனுக்கு சூப்பராக இருக்குது, பெக்மான்ஸுக்கு சூப்பராக இருக்குது, மணிவண்ணனுக்கு சூப்பராக இருக்குது, நவீனுக்கும் சூப்பராக இருக்குது, ராஜ்குமார், ரஞ்சித், லக்ஷ்மி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது, அன்புக்கும் சூப்பராக இருக்குது, சரிங்களா? ரஞ்சித் சார், இப்போ உங்கள் கையில் 80 ரூபா இருக்குது. எல்லா ஸ்டாக் விலையுமே 10 ரூபா தான். அபித்தன் ஸ்டாக் எடுத்தாலும் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் 10 ரூபா தான், பெர்க்மான்ஸ் எடுத்தாலும் 10 ரூபா தான். நான் சொன்ன 5 பாயிண்ட் பக்காவாக இருக்குது. நீங்கள் எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சார் எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிடுவாங்க சார். இது நார்மலாக பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். அபித்தன் ஒரு டார்கெட்டாக ஒரு 2 கம்பெனி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது சொல்லுங்கப்பா, சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு அடிச்சு விடக்கூடாது. மணிவண்ணன் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட் கேபிட்டல் பார்ப்போம் சார். சார் உங்கள் வாய்ஸ் நீங்கள் சொல்கிறதே புரியலை சார், நீங்கள் மியூட் போட்டுருங்க. உண்மைக்குமே கிணத்துல மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. நவீன் சார். இல்லை, இந்த ஸ்டாக்ல வந்து யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணேன். அதான் யார் நல்லா இருக்காங்க சொல்லுங்க. நீங்க தான். நான் தான், இனி தான் தெரியுது. ரெண்டாவது ரஞ்சித். ரெண்டாவது ரஞ்சித், அடிக்கடி அவர் பேரை சொல்றதுனால. ஓகே, அது அப்படி திருப்பி திருப்பி வர நல்லா இருக்கு. 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ராஜ்குமார் சார். எனக்கு ரொம்ப ஐடியா இல்லைங்க சார். அதான் 5 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே. ஸோ ஃபைனலாக இருக்கிறதுல எது அப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு, ரீசெண்ட்ல என்ன டார்கெட் இருக்கு அப்படின்றத பார்த்து வேணா மூவ் பண்ணலாம். சரி, மியூட் போட்டுக்கங்க. மற்றபடி மியூட் போட்டுக்கங்க. லக்ஷ்மி மேம். சார் நீங்க சொன்ன அந்த 5 பாயிண்ட்டும் வச்சு செக் பண்ணி வேணா போடலாம். அந்த 5 பாயிண்ட்டுமே இருக்குங்கிறது தானே கதை. எல்லா ஸ்டாக்லயுமே இருக்கு. 5 பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு. கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அப்ப ரேண்டமா ஒரு 2-3 இதுல போடலாம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, ரஞ்சித் சார் சொன்னதுதான் உண்மை. மியூட் போட்டுக்கங்க. அவர் அதனால தான் அதே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் ரஞ்சித் சாருக்குள்ள ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலாக என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் தலையில் துண்டு போட்டது யார் தெரியுமா? பணமே பண்ணாத ஒரே ஸ்டாக்கை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்க தோற்றுருவாங்க.
எப்போதுமே ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். 8 ஸ்டாக் இருக்குது, உங்கள் கையில் 80 ரூபா இருக்குது, எல்லா ஸ்டாக் ப்ரைஸும் 10 ரூபா தானே. ஒரு ஸ்டாக்காக வாங்கிடணும் எல்லா கம்பெனிலுமே. ஸ்ப்ளிட்டிங்கில் போட்டால் தான் எந்த கம்பெனி அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் பிரகாரம் எடுத்தாலும் நல்ல கம்பெனி தான். அதேமாதிரி ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி வந்து திவால்லாம் ஆகாது. சரிங்களா, 100ல் வேணால் என்ன 1 கம்பெனி 2 கம்பெனி ஆகலாம், எல்லா கம்பெனியும் திவால்லாம் ஆகாது. அப்போது எல்லா கம்பெனிலையுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் தான் என்ன வரும், ப்ராஃபிட் வரும். நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் நோக்கியா சொன்னேன், யாகு சொன்னேன். யாகுலாம் நல்ல கம்பெனி தான், நோக்கியாவும் நல்ல கம்பெனி தான். சரிங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி அதனுடைய நிலவரம் என்ன, 2000 2005 இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, நீங்கள் இந்த கம்பெனியே இல்லை. அப்போ எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். சரிங்களா, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறதுக்கும். சரி, ஓகே, எந்த மாதிரியான செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்குல்ல. இப்போ வந்து அபித்தன் சொன்னாப்ல, சார் நான் வந்து ஆட்டோமொபைல் ஓரியன்டாக பார்ப்பேன். ஓகே, குட் சாய்ஸ், நல்ல ஒரு விஷயந்தான். எந்த செக்டார் ஃப்யூச்சரில் பூமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் இந்த செக்டார் நல்லாயிருக்கும். சோலார் அண்ட் பவர் எனர்ஜி. சோலார் எனர்ஜியில் போயிடும். ஓகே, ஃபைன். வேறு ஐடி சார். ஐடி. மணிவண்ணன் சார்? ஃபார்மா. ஃபினான்ஷியல் சார். ஓகே, ஃபினான்ஸ், ஃபார்மா, எல்லா பாயிண்ட்டும் வந்துட்டேன். லக்ஷ்மி மேம்? சார் நானும் ஃபார்மா தான் நினைச்சிருந்தேன். ஃபார்மா தான். சரி, மியூட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் வந்துட்டேன். எப்படின்னா மினிமம் வருஷத்துக்கு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, இன்றைக்கி இருக்குது இந்த வருஷத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் உங்கள் பிறந்த வருஷத்துக்கு 1 டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது உங்கள் பிறந்த நாள், உங்கள் பேபி பிறந்த நாள், இல்லைனா நியூ இயர், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு நாள் கரெக்டாக அந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் 1 lakh பண்ணணும். சரிங்களா, மினிமம். அதாவது இன்றைக்கி 1 lakhலாம் ஒரு விஷயமே கிடையாது. இது எப்படி ப்ராஃபிட்டாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மினிமம் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்டார் செலக்ட் பண்ணணும். ஏன் செக்டார் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையில வெளியில் விளையாண்டுட்டுலாம் இருந்திருப்போம். சரிங்க, நம்ம வெளியில் விளையாடுவோம்ல. இன்றைக்கி யாராச்சும் கண்ணாம்பூச்சி அந்த மாதிரிலாம் விளையாடுறாங்களா வெளியில்? நவீன் சார்? இல்லைங்க சார். ஏன் விளையாடல? இல்ல சார், இல்ல. எதுக்காக விளையாடாமல் இருக்கும்? மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அப்படியே டைவர்ட் ஆயிட்டாங்க. ரைட், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஒரு ஐடி ஒரு ஜென்ரேஷனே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா, ஐடி இனி எனக்கு அடுத்து என்னன்னு தெரியல. ஏஐ வருது. ஏஐ வந்து பேசிக் லெவலில் தான் இருக்குன்னு, அட்வான்ஸ் லெவல் எப்படின்னு தெரில. ஓகேவா, அதெல்லாம் வந்துருச்சுன்னா மேபி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நிலவரன்னு தெரில, அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. மேபி சொல்கிறேன், ஏன்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாமே பண்ணுது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு மனித மூளையை கொண்டு ஷேர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணால் மட்டும் தான் பணம் பண்ண முடியும், இல்லைனா கொஞ்சம் கடினம் தான். சரிங்களா, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படினாலும் மூவ் ஆகும். அப்பப்போ ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா, அப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு ஜென்ரேஷனே என்ன இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஐடி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ 10 கம்பெனியில் 3 கம்பெனி என்னவாக இருக்கணும், ஐடியாக இருக்கணும். 10ல் 3 ஐடி. அதாவது ஐடியில் எப்படி சார் மேனுஃபேக்சரிங் வரும் அப்படின்னா, அவனே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அவனே எண்ட் யூசர் கொடுப்பான். உள்ளே போய் டெப்த்தாக செக் பண்ணுங்கள், தெரிஞ்சிடும். சரிங்களா, 10ல் 3 ஐடி. ஐடிக்கு அப்புறம் எந்த ஃபீல்டு நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஆட்டோமொபைல் சார். ஐடிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குமா? நவீன் சார், ராஜ்குமார் சார்? இல்லைங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்லேயும் அதான் கரெக்டாக தான் இருக்கும். ஃபார்மா கரெக்டாக ஃபார்மா. ஏன்னா ஃபார்மா பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லா செக்டரும் விழுந்தப்போ ஃபார்மா மட்டும் நல்லா மேலே போயிட்டு இருக்கு. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும், சரிங்களா, நவீன் சார் மியூட் போட்டுருங்க. மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் மெடிசின் தேவை. இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இனி மனுஷனே கிடையாது. நம்ம இப்படி சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நமக்கு என்ன தேவைப்படுது, இனி நெட்வொர்க் அதனால் தேவைப்படுது. அது ஐடி சொல்லியாச்சு. நமக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் ஃபார்மான்னு சொல்கிறேன்னு யோசிங்களேன். நீங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். யாரும் இந்த வருஷமே போகாமல் இருக்க மாட்டீங்க. சரிங்களா, அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா ஐடி எல்லோரும் வீட்டிலே வேலை பார்க்குறோம். முன்னாடிலாம் நடந்து வெளியில் விளையாண்டு அப்படி இருந்தோம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாடி. இன்றைக்கி ஐடியிலே இருக்கும். அடுத்து நம்ம பசங்களுக்கு என்ன வரப்போகுது, கண்டிப்பாக நோய் வரப்போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா, இப்போ சின்ன பையனுக்கே சுகர்லாம் வந்துருச்சு. அப்போ அடுத்து அவன் எங்கே போய் ஆகணும், ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் ஆகணும். கண்ணில் பிரச்சனை வரும், நொட்டா நொசுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. அப்போ அடுத்து யார் இருக்குது அப்படின்னா ஃபார்மா தான் இருக்கும். ஃபார்மாவில் நீங்கள் இது வரைக்கும் ஹை ப்ரைஸில் கேட்ட டேப்லெட் எவ்வளோ? நான் இந்த ஒரு டேப்லெட் இந்த ப்ரைஸில் இருந்து சார் கேட்டு அசந்துட்டேன். எவ்வளோ ரூபாயில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இருக்கையில் ஹை ப்ரைஸில் இருக்க டேப்லெட் எவ்வளோ? என்ன யாரும் பார்க்கலையா? லக்ஷ்மி மேம்? எனக்கு கேள்விப்பட்டதில் 250 அந்த மாதிரி.
சூப்பர். வேற நவீன் சார் நீங்களும் பார்க்கலையா ஹை ப்ரைஸில் உள்ள டேப்லெட்டை? இல்லை சார், இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு டேப்லெட் வாங்கியிருக்கீங்க? சரிங்க, காய்ச்சலுக்கு அப்படி தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், ₹1 ₹2 தான். பேராசிட்டமால் தான். ஆன்டிபயோட்டிக் ஒரு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராஜ்குமார் சார். சார் நான் வாங்கியிருந்த ஒரு டேப்லெட்டோட ரேட் மட்டுமே 560. 10,000 ரூபாய்க்கு டேப்லெட் இருக்கு, நம்புவீங்களா நான் சொன்னேன்? என்ன நம்பலையா ஒருத்தரும்? 10,000 ரூபாய்க்கு டேப்லெட் இருக்கு, தெரியுமா தெரியாதா? இருக்கு சார். மெடிசன்ல ரொம்ப அட்வான்ஸா மாதிரி இருக்கும். அபிதன், நீங்களும் கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி தான் பேசுறீங்க. அந்த ஹெட்செட்லாம் ரிமூவ் பண்ணி போடுங்க. வாய்ஸ் கிளியராகவே இல்லை. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திரும்பி அதே மிஸ்டேக் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்போலோவில் போய் விசாரிங்க. ஓகேவா? 10,000 ரூபா இருக்குது ஒரு டேப்லெட்டு. சரிங்களா? நான் இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சது. ஆனால் 100 ருபீஸ் இருந்துச்சு. 10,000 கூட நீங்கள் நம்ப வேண்டாம். 100 ரூபாய்க்கு இருக்கும், நம்புறீங்களா? இப்போ ஒருத்தர் நம்ம குரூப்லேயே 500 சொல்லிட்டாரு. அதனால் 100 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த 100 ரூபா டேப்லெட்டை உருவாக்குறதுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் ஒரு 20 ருபீஸுங்க சார். அவ்வளோதான், 10 to 20% தான் கம்பெனியே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரிமைனிங் 80 கமிஷன் டாக்டருக்கு அது இதெல்லாம் கொடுத்த போக ப்ராஃபிட் தான். ஓகேவா? அப்போது ஐடிக்கு அப்புறம் நல்லா ஏர்ன் பண்ணுறதே யார்? ஃபார்மா. ஃபார்மாவில் ஒரு 3 எடுத்துக்கோங்க. 3 ஐடி, 3 ஃபார்மா. ஓகே, சேவியர் சார் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, 3 ஐடி, 3 ஃபார்மா. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அடுத்து என்ன தேவைப்படும்? ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்ன கேட்கல? ஏன் 2 பேரும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நின்று. நவீன் சார் சொல்லுங்கள். ஆட்டோமொபைல். ஓகே, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும். சரிங்களா? பணம் யார் ப்ரொவைட் பண்ணுவோன்னா பேங்கிங். நீங்கள் நிறைய பேர் கடனில் இருக்கீங்கள, அதனால் பேங்க் செக்டார் கீழே விழாது, ஃபினான்ஷியல் செக்டார். சரிங்களா? அப்போது 3 ஐடி, 3 ஃபார்மா, 2 பேங்க்கு. சரிங்களா? 3 ஐடி, 3 ஃபார்மா, 2 பேங்க்கு. அப்போ எத்தனை ஆச்சு? 8 ஆச்சு. 8. ஏன்னா பேங்க் ஏன் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் சார் எஸ் பேங்க் தோத்துருச்சே, நல்லா கீழே வந்தால் மாமா மச்சான் பிரச்சனை தான். ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்கிங் சொல்லி கேள்விப்படுவீங்க. அவங்களே 10,000 கோடி வெளில விட்டுருக்காங்க. எஸ்பிஐலாம் லட்சம் கோடி வெளில விட்டுருக்கு. சரிங்களா? பெரிய பெரிய பேங்க்லாம் லட்சம் கோடி விட்டுருக்கு. அதனால் கடன் கொடுத்துருக்காங்க. அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. சரிங்களா? நின்று பேசும், லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3மே ரொம்ப முக்கியமானது, லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களா எனர்ஜி, அப்புறம் ஆட்டோமொபைல், அது நீங்கள் ஒரு 2 எடுத்துங்க. நான் 8 சொல்லிட்டேன். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு பேஸில் நல்ல ப்ராஃபிட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஐடி, ஃபார்மா, அப்புறம் பேங்கிங். மொத்தம் பேங்கிங் மட்டும்தான் 2. சரிங்களா? ரிமைனிங் 2 இருக்குது. அதாவது எவ்வளோ பெரிய அட்வைஸ் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு டிசிஷன் இருக்குது, நம்மளும் ஒன்று எடுக்கணும்ல. அப்போ ஆட்டோமொபைல் நீங்கள் சொல்கிற எனர்ஜி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தருதோ வருஷத்துக்கு 2 அது தனியாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ 10 கம்பெனி எடுத்தாச்சு. உங்கள் கையில் ₹1,00,000 இருக்குது. சரிங்களா? 10 கம்பெனியோட ஷேர் விலையும் எவ்வளோ? 10 ரூபா. இப்போது உங்கள் கையில் ₹1,00,000 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணல, அதை 10ஆக பிரிங்க. 1,00,000 10ஆக பிரித்தா எவ்வளோ? லக்ஷ்மி மேம், லக்ஷ்மி மேம் அன்மியூட் பண்ணுங்கள். சார் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லுங்க. 1,00,000 10 இது பிரிச்சா எவ்வளவு வரும்? எவ்வளோ வரும்? 10,000 வரும். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் விலை வந்து 10 ரூபா. நான் 10 கம்பெனி செலக்ட் பண்ணிட்டேன். ஐடி 3, ஃபார்மா 3, பேங்கிங் 2, எனக்கு பிடிச்ச 2 கம்பெனி. எல்லா கம்பெனியோட ஷேர் விலையும் 10 ரூபா தான். நான் லக்ஷ்மிங்கிற கம்பெனியில் ஒரு 10,000 போடுறேன். என் கைக்கு எத்தனை ஷேர் வரும்? 1000 ஷேர் வரும். அபித்தன், நீங்கள் சும்மா இருங்க அபித்தன். அவங்ககிட்ட கேள்வி கேட்குறவங்ககிட்ட கேட்கும்போது சொல்லுங்கள் லக்ஷ்மி மேம். இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது 10 கம்பெனி இருக்குது, 10 கம்பெனியோட ஷேர் விலையும் 10 ரூபா தான். சரிங்களா? நீங்கள் 1,00,000 10ஆக பிரிச்சுட்டீங்க. இப்போ லக்ஷ்மின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 10 ரூபா. நான் அதில் 10,000 போடுறேன். என் கைக்கு எத்தனை ஷேர் வரும்? 1000 1000ஆவா 1000க்கு மேலே வருமா? சரி, கரெக்ட் தான். 1000 ஸ்டாக் வரும். சரிங்களா? ஒரு ஷேர் விலை 10 ரூபானா அவ்வளோதான். 1000 ஷேர் நம்ம கைக்கு. மியூட் போட்டுக்கோங்க. அப்போ நான் 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்.
சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே 2015 இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது புரியாதுமா? காதை கொஞ்சம் கவனமாயிங்க. இப்போ நான் பேசுகிறது புரியாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2015 இருக்கேன். சரிங்களா? 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் 10 கம்பெனியில். 10 கம்பெனியோட ஷேர் விலையும் 10 ரூபா தான். எல்லா கம்பெனிலையும் 10,000 போட்டேன். ஸோ ஒரு கம்பெனியில் 10,000 ரூபா போட்டேன்னா என் கைக்கு 1000 ஷேர் வரும். சரிங்களா? அப்படி நான் 10 கம்பெனியில் போட்டால் எனக்கு 2015 என் கையில் எத்தனை ஷேர் ஹோல்டு பண்ணியிருப்பேன் ரஞ்சித் சார்? சார் 10,000 சார். 10,000 ஷேர் நான் என்ன பண்ணிட்டேன், என் கையில் எடுத்துட்டேன். அதே மாதிரி 2016 போகிறேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கம்பெனி எடுக்கிறேன். சரிங்களா? ஆனால் இப்போ நான் ரஞ்சித்து, ராஜ்குமார், நவீன், மணிவண்ணன், அபித்தன், லக்ஷ்மி, அன்புன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 2015 இந்த கம்பெனியை எடுத்துட்டேன். இனிமேல் என் லைஃப் டைமில் நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? நான் 2016 செக்டார் ஓகே தான், ஐடி, ஃபார்மா, ஏன்னா 5,000 கம்பெனி இருக்குது. ஐடிலாம் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 கம்பெனி ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஆனால் வேறு கம்பெனி எடுக்கணும். சரிங்களா? இப்போ 2016 என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 கம்பெனியில் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். 2016 வேறு ஃப்ரெஷ்ஷான கம்பெனி. சரிங்களா? ஆனால் செக்டார் நான் சொன்ன மாதிரி தான் செக்டார் எடுத்திருக்கோம், ஐடி, ஃபார்மா. அப்போ அந்த வருஷமும் 2016 எனக்கு என்ன வந்திருக்கு, 10,000 ஷேர் என் கைவசம் வந்துருச்சு. எல்லா கம்பெனியோட ஷேர் விலையும் 10 ரூபா. எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் 2017 போகிறோம். சரிங்களா? 2017 போனால் அங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கம்பெனியோட ஷேரை என்ன பண்ணுறேன், ஹோல்டு பண்ணுறேன். 10,000 ஷேரை கையில் வச்சுக்கிறேன். அப்போ 2016, 2017, 2018, 2019, 2020, 21, 22, 23, 24, 25. ஓகேவா? 2015 சேர்த்திங்கன்னா 24 வரைக்கும் போதும். அப்போ 2015 ஸ்டார்ட் பண்ணி, சரிங்களா, 2024 கடந்த 10 வருஷமாக நான் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? 10 lakhsங்க சார். 10 lakhs. எத்தனை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? 100ங்க சார். 100. ஏன்னா எல்லாமே வேறு வேறு கம்பெனிஸ். ரைட்டா? அபித்தன் இது வரைக்கும் எதுவும் குழப்பம் இருக்கா? எல்லாமே புது கம்பெனி தானே, அதனால 100 கம்பெனி. கரெக்டா அபித்தன்? அபித்தன் என்ன தம்ஸ்அப் போட்டாச்சு, பேசுங்க. சும்மா பேசுவார், பேசுங்கன்னு சொன்னால் பேச மாட்டார். ஓகே, அப்போ என்ன ஆகிட்டு, கிட்டத்தட்ட 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? 10 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி நான் எல்லாட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 2015 இருக்கீங்க. ஓகேவா? அதே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டினியூஷன் இருக்குது, இன்னும் நான் முடிக்கலை. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து ஒரு மந்திரவாதி. சரிங்களா? எல்லோரும் முன்னாடி உங்கள் முன்னாடி வந்து 2015 எல்லாத்துக்கும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த 2 லட்ச ரூபா நான் வந்து, நீங்கள் வந்து மண்ணில் புதைச்சி வைக்கக்கூடாது, லேண்டு வாங்கக்கூடாது, கோல்டு வாங்கக்கூடாது, பியூர்லி பிஸ்னஸ் தான் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 லட்சத்தை வச்சு 2015 ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2025 அடுத்த 10 வருஷத்தில் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க ரஞ்சித் சார்? சார் ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு அந்த ஒரு 2 6 லட்சம் to 7 6 to 7 லேக்கா? 6 to 7. ஆமாங்க சார். ஓகே, அவ்வளோதானா? கம்மி தானா? லக்ஷ்மி மேம், நீங்கள் என்னவா மாற்றிருப்பீங்க? சார் ஐடியா இல்லை, மேபி ஐடியா இல்லை சார். என்ன கதை சொன்னேன், கதையை சொல்லுங்கள். 2 lakhs என் கையில இருக்கு 2015லனா 25ல நான் எவ்வளோ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. ஓகே, ராஜ்குமார் சார் எவ்வளோவா மாற்றிருப்பீங்க? ராஜ்குமார் சார் பேசுங்க சார். எஸ் சார். 2 lakhs இருந்துச்சு அப்படின்னா 10 years. ஸோ 10 yearsல நான் ஒரு அரௌண்ட் 20,000. 20,000? சாரி, 20 lakhs. 20 to 40 lakhs. சோழியை முடிச்சிட்டிங்களே. நவீன் சார் என்னவா மாற்றிருப்பீங்க? ஒரு 10 lakhs ஆயிருக்கும், இல்லைன்னா அந்த 2 lakhs போயிருக்கும். 2 lakhs போகலாம் சார், யாந்து போக போகுது. அதெல்லாம் வந்துடும். மணிவண்ணன் சார்
சார் நான் ஆவரேஜ் 15 to 20% சார். 15 to 20 ஓகே, ரீசனபிளாக இருக்குது. ஓகே, அபித்தன் சார் ஒரு 10 crore இல்லை 15 crore. 10 crore-ஆ? ஆமா, ஏன்னா இல்ல ஆக்சுவலி என்னோட பிசினஸ் ஐடியா அது. ஆனா அப்போ வந்து பண மதிப்பு கூட தானே. அப்போ 2 லட்சம்னா ஒரு 20 லட்சம் 50 பெரிய லட்சத்துக்கு சம்பளம் தானே இப்போ ஆமாம், வரும்போது. பெரிய அமௌண்ட் தான். சரி, மியூட் போட்டுக்கங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஆக்சுவலாக இதில் யார் பிஸ்னஸ் பண்ணுறா? இப்போதைக்கு யார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா? என்ன யாருமே பிஸ்னஸ் பண்ணலையா? எல்லாரும் வேலை தான் பார்க்குறோமா? சார் நான் ரஞ்சித் சார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் தாங்க சார். ரியல் எஸ்டேட்டை நீங்கள் எப்படி சொல்லலாமா 2 லட்சம் கொடுத்தா அவ்வளோதான் கன்வெர்ட் ஆகும்னு? சார் லேண்ட் வேல்யூலாம் அவ்வளோ ஹைக் ஆயிடுச்சு இல்லைங்க சார். அப்போ ஹைக் இல்லைல்ல அதாங்க சார். நீங்கள் ஆமாங்க சொன்னீங்க. சார். அப்போ ஒரு 2 லேக்ஸ்க்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போ ஒரு 8 லேக்ஸாக மாறி இருக்குங்க சார். சரி, ரைட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு 10 பிஸ்னஸ் தோத்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், சரிங்களா? இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக சில பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு காரணமே என்னோடய தோல்வி தான். நான் உங்கள் எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிய வைக்க மாதிரி சொல்கிறேன். அதாவது 2015 நான் ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு டீ கடை வச்சுருந்தா ஒரு 2 லட்ச ரூபா வச்சு சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் என்னால் டீ கடை வைக்க முடியுமா? நவீன் சார், வைக்க முடியுமா? அப்படி வைக்கலாம். அபித்தன், உங்கள் வாய்ஸ் சரியில்லை, அதனால தான் உங்கள்கிட்ட பேச முடியலை, சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப குறவரான்னு இருக்குது. நவீன் சார், 2 லட்சம் அந்த டைம்ல முடியும் சார். அப்போ நான் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ ஒரு காலேஜில் ஒரு கேண்டீனோ எடுத்து ரன் பண்ணியிருக்கலாமா? அது கஷ்டம். கஷ்டமா? ஏன் கஷ்டம்? 50,000 ரூபா அட்வான்ஸு, 10,000 ரூபா வாடகை, 1,40,000 எல்லா பொருளும் கேண்டீனில் போய் அடைக்க முடியாதா? பண்ணலாம் அப்போ அப்படி. முடியாதுங்கிறீங்க. பண்ணலாம். டீ கடை பண்ணலாம், டீ கடை பண்ணலாம் தானே? பண்ணலாம். ஓகே. பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சென்னை மாதிரியான பெருநகரத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ ஒரு காலேஜுக்கு உள்ளேயோ நான் வச்சுருந்தேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை டீ சேல் ஆகும்? ஒரு 500 400 டீ. ஸோ அழிய முடிச்சிட்டிங்களே. ரஞ்சித் சார், எவ்வளோ சேல் ஆகும்? சார் ஒரு 1000 to 2000. அண்ணா, வேலிடான பாயிண்ட். நவீன் சார், புரியுதா? என் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான், சரிங்களா? எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 200 சம்திங் வீடு தான் இருக்கும், சரிங்களா? நான் அங்கே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு டீ கடை தான். அவருக்கே 400 டீ 500 டீ காலை சாயந்தரம் வரைக்கும் இருப்பார். அவருக்கே 500 டீ சேல் ஆயிரும். அப்போ ரஞ்சித் சார் சொல்கிற உண்மைதான். அவர் ரியல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கே ஐடியா இருக்கும். அப்போ ஒரு 1000லேருந்து 2000 டீ விற்கிற மாதிரி இருக்கும். சரி, இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த 500 டீயே நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஒரு டீ விற்றா, ஒரு டீயோட காஸ்ட் 10 ரூபா. ஒரு டீ விற்றா எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும்? 6 ரூபா. பாதிக்கு பாதி ஃபுட் செக்டரில் பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இருக்கும், ரைட்டா? எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் இருந்தால் போதும், ஓகேவா? ஒரு டீ விற்றா எனக்கு 2 ரூபா ப்ராஃபிட். அப்போ 500 டீ விற்றா எனக்கு என்ன ப்ராஃபிட்டு? 10. ஜாலியாக முடிச்சிட்டிங்களா? 1000 ரூபா, ரைட்டா? டீ 2 ரூபா. நான் உண்மைக்குமே மேக்ஸ் என்ன சொல்லன்னு தெரியலையா? ஓகே, அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும், ஓகேவா? 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 30,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம். வருஷத்துக்கு 60,000 ரூபா. 60,000. 3 லட்சம். 10 வருஷத்துக்கு என்னாச்சு? 30 லட்சத்தி 36 லட்சம் ரூபா, ரைட்டா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் டீ மட்டும் சேல் பண்ண மாட்டேன், பிஸ்கட் வச்சுருப்பேன், சிகரெட் வச்சுருப்பேன். நான் 2 வருஷத்தில் ஒரு இட்லி கடை போட்டிருக்கலாம், ஓகேவா? பிஸ்னஸ் நீங்கள் சரியாக அப்ரோச் பண்ணிங்கன்னா பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுக்கும். இங்கே நிறைய பேருக்கு பிஸ்னஸே தெரியாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. என்கிட்ட வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து நீங்கள் படிச்சிங்களா? இதே மாதிரி டாக்டர் படித்தார். அந்த திவாகர், இந்த பிக் பாஸ் திவாகர் பார்க்குறீங்கள? ஆமாம். அவர் என்ன குவாலிஃபிகேஷனு? ஃபிசியோதெரபி. ரைட்டா? இதை முடித்தவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் முடித்தவங்க 1 crore அந்த ஹாஸ்பிட்டலில் வருமானம் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ரைட்டா? நான் ஒரு டெக்னிக் தான் சொன்னேன், சரிங்களா? அவர் இதில் தான் இன்னொரு பேட்ச், அதாவது நீங்கள் கிளாஸ் முடிச்சிங்கல்ல, அவர் வந்து லைவில் ஜாயின் பண்ணார். அது லைவ்லனா ட்ரேடுக்கு. அவர் பிஸ்னஸ் சரியாக போகலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுத்து அந்த குரூப் போட்டே போயிட்டார். பிஸ்னஸில் பெரிய ஆளாக ஆக போகிறார். சொன்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டார், ஓகேவா? பிஸ்னஸ் அப்படி தான். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா பயங்கரமாக பிஸ்னஸ் வரும். நீங்கள் தோக்குற பிஸ்னஸில் தான் ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓகேவா? நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸை தோத்துட்டேன்னு சொல்கிறீங்களா? இல்லை எவனோ ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணிட்டு தானே இருக்கான். அப்போ பிஸ்னஸ் நமக்கு தான் தெரிலன்னு அர்த்தம். ரியலாகவே பிஸ்னஸ் அவ்வளோ கொடுக்கும், ஓகேவா? இப்போ இதில் கம்மியாக சொன்னது யார்? ரஞ்சித் சார் தான் ரொம்ப கம்மியாக சொன்னார்னு நினைக்கிறேன்.
நான் 2 லேக்ஸ் கொடுத்தா 6 லேக் 7 லேக் பண்ணலான்னு சொன்னார். மித்த எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் சொன்னீங்க. ஓகேவா? அப்போது அபித்தன் சொன்ன பிளான்லாம் ரைட் தான். 10 crore பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்களாம் அழகாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ பிஸ்னஸை பொறுத்த மட்டும் நல்ல growth இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சா ஒரு பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா நவீன் சார், மணிவண்ணன் சார், ராஜ்குமார் சார்? ஆமாம் சார், ஆமாம், புரியுது. ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணால் சூப்பராக போகும். இப்போது பழைய கதைக்கு வாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், 2015 1 லட்சம், 2016 1 லட்சம். ஓகேவா? அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி 2024 வரைக்கும் பண்ணிட்டேன். அப்போ கிட்டத்தட்ட 15 சேர்த்திங்கன்னா 2015 சேர்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகிட்டு. இனி நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2025 அடி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் 2015 இன்வெஸ்ட் பண்ணல, அந்த 10 கம்பெனியை எடுக்கிறேன். அந்த 10 கம்பெனியில் 2 கம்பெனி திவால்னா கடையை இழுத்து சாத்தி மூடிட்டு போயிட்டான். ரிமைனிங் இருக்க 8 கம்பெனி இருக்குது. அதில் 3 கம்பெனி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 ரூபாவில் இருந்த ஸ்டாக்கு 2 ரூபா 3 ரூபான்னு ஆயிட்டு. ஓகேவா? ரிமைனிங் நம்ம கையில் எத்தனை இருக்கு? மணிவண்ணன் சார் 96 ஆ 96. மியூட் போட்டுக்கோங்க. அதாவது நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் 2025 இருக்கேன். நான் 100 கம்பெனி எடுக்கலை. நான் 2015 இன்வெஸ்ட் பண்ண 10 கம்பெனியை தான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? அந்த 10 கம்பெனியோட ஷேரை விற்க போகிறேன். ஓகேவா? நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிங்க. அதில் 2 கம்பெனி என்ன ஆயிடுச்சு, திவால் கம்பெனியை கடையை இழுத்து சாத்தி மூட்டு போயிட்டான். மிச்சம் ரிமைனிங் இருக்க 3 கம்பெனி 10 ரூபாவில் இருந்த ஷேர் 2 ரூபா 3 ரூபான்னு கீழே இறங்கிட்டு ரிமைனிங் என் கையில் 5 இருக்குது. ரைட்டா? ஆமாம், 5 இந்த சார். 5ல் ஆமாம், ஏதோ ஒரு ஸ்டாக் 100 ரூபாயை தொட்டிருக்கும் நம்புறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக தொட்டிருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்க தொட்டுச்சு. சார். ஒரு 10 ரூபாயில் இந்த ஸ்டாக் 100 ரூபாய் தொட்டுருச்சு அப்படின்னா நான் போட்ட 1 லட்ச ரூபாய் என் கைக்கு வந்துடும். ஓகேவா? எனக்கு சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிமைனிங் இருக்க 4 கம்பெனியும் 500 ரூபா போயிட்டு 1000 × 500 எவ்வளோ ஆச்சு? 5 lakh 5 லேக். அப்படி 4 கம்பெனிலேருந்து வந்தால் 20 lakh 20 லேக். 21 வந்து மியூட் போட்டுக்கோங்க. அதில் ரிமைனிங் இருக்க 4 கம்பெனி 500 ரூபா போயிடுச்சு. மியூட் போட்டுக்கோங்க. அதில் ஒரு கம்பெனி நான் விற்றா 5000 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அப்படி 4 கம்பெனியை விற்றா 20 லட்ச ரூபா ப்ளஸ் இந்த 10 ரூபாவில் வாங்கின ஷேர் வந்து 100 ரூபா போச்சா? அப்போ என் கைக்கு எத்தனை வந்துச்சு? 21 லட்ச ரூபா வந்துருச்சு. இந்த 21 லட்ச ரூபா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஷேர் மார்க்கெட்டில்? லக்ஷ்மி மேம் கிடைக்கும் சார். கிடைக்குமா? டவுட் இருக்கா? அப்படி ரஞ்சித் சார் டவுட் இருக்கா? அப்படி கன்ஃபார்மாக கிடைக்குமா? சார் அந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானேங்க சார். நான் அதே கேள்வி கேட்கல, கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். வாய்ப்பு இருக்குங்க சார். வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது சார் ஒரு 60 to 70% 60? அப்போ இருக்குங்க சார். 50-50 தான், நம்பிக்கை இல்லை. ஓகே, ராஜ்குமார் சார். எனக்கும் ஒரு அரௌண்ட் 70% சார். 70. அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. நவீன் சார்? 50-50 தான் சார். நான் மணிவண்ணன் சார்? சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, சூப்பர், பாசிட்டிவ் மோடு. அபித்தன்? ஒரு 80-85%. ஏன்னா அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் மெஜாரிட்டியாக சொன்னது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான். எனக்கும் நம்பிக்கை கிடையாது. உண்மைக்குமே எனக்கும் நம்பிக்கை கிடையாது. சரி, ஆனால் நான் உங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்டேன். ரைட்டாக? என்ன கேள்வி கேட்டேன்? 2 லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளோவா மாற்றுவீங்கன்னு சொன்னீங்க. எல்லாருமே ரஞ்சித் சாரை தவிர மற்ற எல்லாருமே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொன்னீங்க. சரிங்களா? 5 மடங்காக மாறுமா? அந்த 2 லட்ச ரூபாய் 5 மடங்காக மாற்றிருக்கலாமா ரஞ்சித் சார் இப்போ இருக்க பிரகாரம்? கண்டிப்பாங்க அந்த சார். 2 லட்சத்தை 10 லட்சமாக 10 வருஷத்தில் மாற்றிருக்கலாமா? மாத்திருக்கலாங்க சார். நானும் அந்த ரேஷியோவே எடுத்துக்கிறேன். சரிங்களா? 5 மடங்கு. நான் போட்ட 1 லட்ச ரூபாய் எனக்கு ரொம்பலாம் மாற வேண்டாம், எனக்கு 5 லட்ச ரூபாயாக மாறுது அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். சரிங்களா? நான் 2015 போட்டது 2025 5 லட்சமாக தான் மாறி இருக்கு. இப்போ ரஞ்சித் சார் இருக்கையிலே பர்சன்டேஜ் கம்மியாக சொன்னது நீங்கள் தான். இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? அதே தானா? புரியுதா சரி. நான் பேசுனது புரிஞ்சா? புரியலை? புரியுதுங்க சார். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன சொன்னேன்னா, 2015 நான் வாங்கின ஷேரு 2025 21 லட்சமாக மாறிடுச்சுன்னு சொன்னேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க. எனக்கு 21 லட்சம் இல்லை, இப்போ 5 லட்சமாக மாறி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க சார், நம்பிக்கை இருக்குங்க சார். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? இது 100% சார். சரி, ஓகே. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்களே 100 சொல்லிட்டீங்க, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இனி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஆகுனா 2025 நீங்கள் தொடுறீங்கல்ல,
இந்த 5 லட்சம் ஆமாம் 2015ல் மியூட் போட்டுக்கோங்க. 2015ல் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதில் எனக்கு வித்து 5 லட்சம் தான் கிடச்சிருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த 5 லட்சத்தை என்ன பண்ணணும், சரிபாதியாக பிரிக்கணும். சரிபாதியாக பிரித்தா எவ்வளோ? 2.5 லேக்ஸ் 2.5. 2.5 நீங்கள் உங்கள் செலவுக்கு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 2.5 என்ன பண்ணுங்க, ஒரு 10 ஷேரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி இனி சரிங்க சார் 2026க்கு போவீங்க. 2016ல் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, ஒரு 5 லட்சம் கிடைக்கும். இதே மாதிரி 2.5 எடுத்துக்கோங்க, 2.5 இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, 2027க்கு 17ங்க சார் போவீங்க. அப்போ 17ல் இருக்குல்ல, அந்த ஷேரை வித்துடணும். ரைட்டா? இனிமேலிருந்து நீங்கள் விற்று விற்று சாப்பிட்றது தான் உங்கள் வேலை. ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2025ல் விற்று நான் ஒரு 2.5 லட்ச ரூபா போட்டேன்ல, அது 2034ல் நான் விற்பேன்ல திரும்ப, அது என்னவா ஆமாங்க கிடைக்கும் சார் எனக்கு அந்த 2.5 லட்சம்? சார் ஒரு 25 லேக்ஸாக கிடைக்கும் சார். ஒரு 10 லேக்னே வச்சுப்போம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது என்ன பண்ணணும், 5 லட்ச ரூபாயை 2034ல் வாங்கிட்டு ரிமைனிங் 5 லட்ச ரூபாயை வச்சுக்கணும். சாகிற வரைக்கும் இப்படி தான் பண்ணணும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் அமௌண்ட்டை போட்டு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நீங்கள் சின்ன பையன், உங்களுக்கு ஏஜ்லாம் அரௌண்டு 30க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டுருங்க. ஒரு 5 வருஷம் அக்கௌண்ட்டை பார்க்காதீங்க. சரிங்களா? நான் சும்மா சொன்னேன், 10 கம்பெனியில் 2 கம்பெனி திவாலு, 3 கம்பெனி வந்து 2 ரூபாவில் போட்டது கீழே இறங்கி 10 ரூபாவில் போட்டது அப்படிலாம் கம்பெனிலாம் திவாலும் ஆகாது, அந்த அளவுக்கு இறங்கலாம் செய்யாது. சரிங்களா? ரேராக தான் அடி விழும். கரெக்டாக நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் பிரகாரம் பண்ணிங்கன்னா அது பிஸ்னஸ் தான். நல்லா பண்ணிங்கன்னா சார் சூப்பர் வரும். ஒரே நிமிஷம் இடையில சார் பேசாதீங்க. இதே இது என் ஃப்ரெண்டை சொன்னேன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ நீங்கள் எடுத்துக்க, அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ சொன்னால, என் ஃப்ரெண்டு துபாயில் இருந்தோம், நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னல. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த கடனை அவன் 20-25 வருஷம் பே பண்ண வேண்டியிருக்கு. 5 வருஷத்துலேயே பையன் தவங்கிட்டான். அவன் 20-25 வருஷம், ரிமைனிங் 18 அவ்வளோ வருஷங்கிட்ட இருக்குது அவனுக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவன் வீடு வாங்காமல் வருஷம் 3.5 லட்ச ரூபா பேங்க் கட்டுறதுக்கு பதிலாக வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் 3.5 லட்ச ரூபா போட்டுக்கிட்டே வரான். 25 வருஷம் போட்டுக்கிட்டே வரான். 26வது வருஷம் அவன் யார்? சார் அவன் டோரில் இருப்பாங்க சார். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இங்கே ஃபினான்ஷியலாக சரியாக அப்ரோச் பண்ணது. ஏன்னா இங்கே யாருக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது, எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது படிக்க தான் செய்வாங்க. எல்லோரும் சொன்னாங்க பிஇ ரேஷியோ, ப்ராஃபிட், அதெல்லாம் எதுக்கு? படிங்க, தப்பு இல்லை, படிக்கணும். சரிங்களா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவை வெயிட்டிங் டைம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், வாரன் பஃபட் சொன்ன வார்த்தை, யார் ஒருத்தன் பொறுமையாக இருக்கானோ, பொறுமை ஸ்டாக் மார்க்கெட்டில், சரிங்களா, எவன் பொறுமை இல்லாமல் இருப்பான்ல ஸ்டாக் மார்க்கெட்டில், அவன்கிட்ட இருக்க பணத்தை வாங்கி எவன் பொறுமையாக இருக்கணும் அவனுக்கு கொடுக்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட வேலையே. சரிங்களா? நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அல்டிமேட்டான பிஸ்னஸ். நீங்களாம் இப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ ப்ரைவேட்டில் இருக்கீங்களோ, ஓகேவா, இனி பென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கீம் நீங்கள் போயிட்டு எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ போட்டுறாதீங்க. சரிங்களா? என்ன எல்ஐசி மாதிரி எல்ஐசி 34 லட்சம் கோடி வச்சுருக்கான். சரிங்களா? ஆனால் அதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, காம்பவுண்டிங் இருக்குது. காம்பவுண்டிங் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் அது 11,000, 1000 ரூபா வட்டி போட்டு 11,000 மாறும். சரிங்களா? அவன் என்ன பண்ணுவான், அந்த 11,000க்கு வட்டி போடுவான். அடுத்த வருஷம் 11,000க்கு போட்டு 1,100 ரூபாயை கொடுத்து 12,100 ரூபாயாக மாற்றுவான். அது வட்டிக்கு மேலே வட்டி விழும். இது வந்து காம்பவுண்டிங். அந்த வட்டிக்கும் விழும். சரிங்களா? அது காம்பவுண்டிங். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த வருஷம் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா வட்டி, அடுத்த வருஷமும் என்ன 11,000க்கு பார்க்க மாட்டான், அந்த 10,000 வச்சே வட்டி போடுவான். இதுதான் எல்ஐசி பண்ணுற வேலை. எல்ஐசி என்ன சொல்லுவான், எல்ஐசி யார் போட்டிருக்கா? என்ன யாரும் போடல? எல்லா ஃபேமிலிலையும் எல்லாரும் ஏதாவது சொந்தக்காரங்க வேணா பிடிச்சி வாங்கி கொடுத்துருவாங்க சார். வாங்கி போட்டுறாங்க. ராஜ்குமார் சார் சொல்லுங்க. ஆமா சார், நானும் போட்டிருக்கேன், என்ன போய்கிட்டு போட்டிருக்கீங்க? இருக்கு. அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன பிளான்? மந்த்லி இல்லை இயர்லி வந்து 30,000 கட்டணும், பே பண்ணணும் சார். வருஷத்துக்கு 30,000. எத்தனை வருஷம் பே பண்ணணும்? 21 இயர்ஸ்க்கு 21 வருஷம். சரிங்களா? கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்னவா தருவாங்களாம் ராஜ்குமார் சார்? நான் ரிட்டர்ன் எடுக்கிறப்போ எனக்கு 35 lakhs கிடைக்கும் சார். ஓகே, 6 லட்சம் ரூபா போட்டு 35 லட்சம் தராங்களா? ஆக்சுவலி பெர் மந்த்துக்கு 21 இயர்ஸ்ல வந்து சார் 10 lakhs கிட்ட வருது. ஆமா, அவ்வளோதானே. 6 லட்ச ரூபா போட்டு எனக்கு 10 லட்ச ரூபா வருது. மியூட் போட்டுக்கோங்க. அதுல வந்து ஆக்சிடென்ஷியல் பெனிஃபிட் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. இது
இதெல்லாம் நம்மளை முட்டாள்தனமாக ஆக்குறது. நான் சொன்னேன்ல, சின்ன வயசில் நான் விவரம் தெரிஞ்சு நான் கடையில் ₹1 கொடுக்கும்போது எனக்கு 20 ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் கடையில் ₹1 கொடுக்குறேன். சரிங்களா, எனக்கு ஒரு மிட்டாய் தான் கிடைக்கும். சரிங்களா, நான் தான் சொன்னேன் டைம் வேல்யூ மணி வேல்யூன்னு சொன்னேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நாங்கள் ₹20 தான் எடுத்துகிட்டு போவோம் மார்க்கெட்டுக்கு. பை நிறையா காய்கறி வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி நான் 500லேருந்து ₹1000 எடுத்துகிட்டு போகிறேன் வாரம். சரிங்களா, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு. சரிங்களா, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நம்ம வந்து ₹6,00,000 போட வைக்கலாம் இந்த 20 வருஷம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ₹200 வச்சு மளிகை ஜாமான் வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ₹5000 கொடுக்குறேன். மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். இன்றைக்கி நீங்கள் ₹6,00,000 அவர் சொல்கிறாரில்ல, ₹6,00,000 வச்சு ஒரு சென்ட் வாங்க முடியும். 20 வருஷம் கழிச்சு அவரால் பத்திரம் கூட முடிக்க முடியாது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுங்க, அதெல்லாம் தேவையில்ல. அது ப்ரீமியம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. ஓகேவா, டியூரேஷனை நம்ம வருஷத்தை தின்றுவாங்க. வாழ்ந்துறது அவங்க. புரியுதுல்ல உங்களுக்கு ராஜ்குமார் சார் நான் பேசுகிறது? புரியுதுங்க சார், புரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 மிட்டாய் கொடுத்தா இன்றைக்கி ஒரு மிட்டாய் தான் தரான். அன்றைக்கி ₹10,00,000 வச்சு நீங்கள் பத்திரம் கூட முடிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சென்ட் இடம் வாங்கிடலாம். நீங்கள் வேணாலும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு போக போக அந்த புரிதல் வரும். சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் போடுங்க. கோல்டு 8லேருந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆயிரும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா. ஓகேவா, கோல்டில் போடுங்க, லேண்டில் போடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. இப்போ நான் ஒரு ₹100 சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ₹100 நான் இந்த இயர் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ₹50 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, ₹20 என்ன பண்ணுவேன், கோல்டு கொடுத்துருவேன். ₹20 லேண்டுக்கு கொடுத்துருவேன். ரிமைனிங் ₹10 லிக்விட் கேஷாக வச்சுருப்பேன் என்னோடய எமர்ஜென்சிக்காக. சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது யாரோ ஒருத்தர் சொல்ல லேண்டெலாம் கிடையாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, அது நம்ம பாரம்பரியம். நம்ம சின்ன வயசுலேருந்து நீங்கள் யார்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட கேட்டாலும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு தான் சொல்லுவாங்க. கோல்டுலாம் வச்சு தான் வார் பிரச்சனை வரும்போதும் கோல்டு தான் காப்பாற்றும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்குள்ளே கரெக்டாக பணத்தை கரெக்டாக போட்டிங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிடுவோம். ரஞ்சித் சார் ஏதோ கேட்க வந்தீங்களே? சார் நம்ம இப்போ வந்துங்க சார், இப்போ நம்ம ஒரு இயர்லி ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாங்க சார். இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 ஸ்டாக் எடுத்து நான் 20,000 பிரித்து போடுறேன்னா எனக்கு அதில் இப்போ இருக்கிற நல்ல ஸ்டாக்கில் இப்போ சிப்லா, இப்போ சன்ஃபார்மா, அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர் கம்மியாக தானேங்க சார் வாங்க முடியும். 10 ஷேர் தானேங்க சார் வாங்க முடியும். அதான் சார், அது உங்கள் விஷ் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ப்ளிட்டிங்லாம் ஸ்ப்ளிட்டிங்லாம் சொன்னால் நீங்கள் அசந்துருவீங்க. ஒரு ஷேர் வாங்கினா 2 ஷேர் இலவசம். அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் நடந்திருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த 1000 ஷேர் உங்களுக்கு 2025 1000 ஷேரெல்லாம் இருக்குது. நான் அதான் சொன்னோம்னா நீங்கள் வேறு மாதிரி போயிடும். அதனால தான் கம்மியாக சொன்னேன். அவன் அந்த 1000 ஷேருக்கு 1:1 போட்டாலே அந்த 1000 ஷேர் 2000 ஷேராக மாறிடும். சரிங்களா, ஸ்ப்ளிட்டிங் போட்டால் அது ₹1000 போயிட்டு ₹100 மாற்றினா அந்த ஷேர் 20,000 ஷேராக மாறிடும். அதெல்லாம் உள்ளே இருக்குது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டு. சரிங்களா, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சிப்லா என்னவா இருந்திருக்கு, ரொம்ப சிம்பிள், போய் பாருங்கள், அவ்வளோதானே. சிப்லாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. அதனால தான் நான் ஸ்டாக்கை சொல்லியிருக்கேன் எப்படிலாம் பார்க்கணும். உள்ளே போய் தேடுங்க. வருஷத்துக்கு 1 டைம் தானே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு வாரம் தேடுங்க. நல்ல ஸ்டாக்குக்கு தேடுற ஒன்றும் தப்பு இல்லையே. 2015 என்னவா இருந்திருக்குன்னு பாருங்கள். ₹600. இன்றைக்கி என்ன இருக்குது, மாறிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே டிவிடெண்ட் நடந்திருக்கும். டிவிடெண்ட்லாம் ₹5 ₹11 டிவிடெண்ட் இருக்குல்ல, அது டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதில் காட்டாது. நீங்கள் 1000 ஷேர் இருக்கீங்க ₹11 அப்படின்னா ₹11,000 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா, ஸ்ப்ளிட்டிங் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிமெட்டில் மாறிடும். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ளிட்டிங் இருக்கும். போய் செக் பண்ணிங்கன்னா இருக்க தான் போகுது, இல்லாமலாம் இருக்காது. ஓகேவா, அதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். ஸ்டாக் வந்து நீங்கள் ஏன் ஏர்ன ஸ்டாக்கில் வாங்குறீங்க ரஞ்சித் சார்? சார் அந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்க சார்? ஒரு ₹50 இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்லவே இல்லை, எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சரிங்களா, நீங்கள் தேடுங்க, டாப் 500 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரிங்க சார், டாப் ஓகே 1000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்கள் பிளான் தான், நீங்கள் தான் யோசிக்க போகிறீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலுமே ப்ராஃபிட் வந்துடும் சார். நீங்கள் சும்மா போய் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து சும்மா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு 10 ஸ்டாக் எழுதுங்க, எனக்கு லிஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் போயிட்டு இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக் எழுதுங்க. யாரும் போய் பார்த்து எழுதக்கூடாது. நேற்று ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதிலே ஞாபகம் இருக்கும் நமக்கு. சரிங்களா, மந்த்லி கேண்டில் எல்லாம் எடுத்துருக்கோம்ல முந்தானத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ஸ்டாக் எழுதுங்க. அது 2015 என்னவா இருக்குது, இப்போ என்னவா இருக்குது, நீங்கள் அதை டிஃப்ரென்ஸ் போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் சொன்னீங்களா அந்த டபுள் ஆகும்ல, அதே ஆயிரும். கிடைச்சாலே ஃபைன் தான் எனக்கு தெரிஞ்சு, ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். நீங்கள் போய் செக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அதாவது நான் இப்போ கொடுக்குறது வந்து ஒரு லைன் தான்.
சரிங்களா? நீங்கள் ரோடு போட்டுருணும். இப்போ இந்த பிளான்லாம் உங்களுக்கு தெரியுமா ரஞ்சித் சார்? சார் எந்த பிளானுங்க சார்? இப்போ நான் சொன்ன பிளான், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சார் இது தெரியாதுங்க சார். இப்போ நீங்கள் தெரியாது சொன்னதுக்கு ரைட்டா? அப்புறம் தான். இது சொல்லவுமே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கா? கண்டிப்பாங்க சார். உங்களுக்கு பயங்கரமாக ஒரு நாலேஜ் வரும். இனிமேல் என்ன பண்ண, நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஓகேவா? நான் படித்ததை ஓகே எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற எனக்கு தெரியும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். சார் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணு. அதை அடுத்த லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது ஏன்னா சரிங்க உங்கள் சார். பணம் உங்கள் பணம் தான் எனக்கு வலிக்காதுல்ல. உங்கள் பணம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க. எனக்கு 10,000 ரூபாய் ஈஸி. யாரோ ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கஷ்டம். ஆமாங்க அவருக்கு சார். தான் கண்டிப்பாக. தெரியும் அந்த வேல்யூ. இப்போ நான் 1 வீக்கில் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் 1 மாதம் எடுங்க. 5000 ஸ்டாக் சரி இருக்குது. ரிசர்ச் பண்ணுங்கள். பேசிக்ஸ் எல்லாம் படிங்க. நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி அப்ரோச் பண்ண தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உள்ள அடுத்தடுத்து புரியுது. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பாருங்கள். பார்த்து ஐடியா கிரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேற சரிங்க சார். அபித்தன் சார் நீங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலாம் சொன்னீங்கல்ல, ஐடி, மேனுஃபேக்சரிங். எல்லாருமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுங்க. நம்ம கிட்டத்தட்ட 4 டேஸ் வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னைய பற்றி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் உங்களுடைய ரிவ்யூ எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை என் டீமுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன். நான் இதில் நான் என்ன வேணுங்கிறத எடுத்துப்பேன். சரிங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் வேணும். என்ன அப்படின்னா, நீங்கள் யார்? சரிங்களா? எவ்வளோ நாளாக ட்ரேட் பண்ணீங்க? அதாவது உங்கள் ஃபேஸ் யாருக்கும் தெரியாதனால நீங்கள் பயப்பட வேணாம். சரிங்களா? நீங்கள் யார்? எவ்வளோ நாளாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நீங்கள் என்ன லாஸஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஓகேவா? அதே மாதிரி அந்த குரூப்பில் எனக்கு தெரிஞ்சு 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்வைஸ் கொடுங்க. ஓகேவா? எனக்கு ஒரு 3 பாயிண்ட் தேவை. இந்த கிளாஸுக்குன்னு நீங்கள் 5000 பே பண்ணியிருக்கீங்க. அந்த கிளாஸு அந்த அமௌண்ட்டுக்கு இந்த கிளாஸ் உண்மைக்குமே ஒர்த்தா? என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குது? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம், அதாவது இந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு புரிதலை க்ரியேட் பண்ணுதா? உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி தெரியுதா? சரிங்களா? இதெல்லாம் பேசி எனக்கு ஒரு ஆடியோ சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? எல்லாருமே சென்ட் பண்ணிடுங்க.